இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் 14/12/2024 டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:21. லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி மாலை 4:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். அதிகாலை 4:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 6:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. காரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தையல், சந்திராஷ்டமம் இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கின்றது. அதிகாலை 4:56 வரை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை ஒரு நல்ல பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பயனுள்ள முடிவுகளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று குடும்பத்துல நல்லிணக்கமும் காணப்படும். நெருங்கிய உறவினர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல இணைந்து சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். என்று உங்களுடைய கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. திடமாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த வேலை ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். மாணவர்கள் படிப்புல அக்கறையுடனும் இருப்பாங்க. நல்ல மதிப்பெண்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிக்கலான விஷயங்களை எளிதாகவும் செய்து முடித்து விடுவீங்க. விற்பனையில கிடைத்த பணத்தை தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உற்சாகமாக வேலைகளை பார்த்து முடித்து முடிப்பீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் முன்னுதாரணமாகவும் இருக்கும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தவறு செய்பவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சூழல் அமைதியாகவும் சுமூகமாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சின்ன சின்ன போராட்டங்களுக்கு பிறகு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குழந்தையினுடைய முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில முக்கியமான வேலைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. நிதி நெருக்கடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுக்கு தேர்வுல நல்ல மதிப்பெண்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும்.
உத்தியோக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் அமையும். இழுபறியான தனவரவும் கைக்கும் வந்து சேரும். சமூக பணிகள்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நுட்பமான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மிகுந்த முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியை பொறுத்தளவிற்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறந்த முறையில பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய பணிகளை நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவுல நல்ல உறவு பிணைப்பும் காணப்படும். இப்பொழுது நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண விஷயத்துல நீங்க பயனுள்ள முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய மனதிலும் எண்ணங்களிலும் நம்பிக்கையும் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சில கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள் நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். நடைபாதை வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்களின் மூலமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள்ல நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். சகோதரர்கள் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்தும் தருவாங்க. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளினால ஏதாவது செலவுகள் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க. முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்புடன் சில வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. நண்பர்களுடன் நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேலை செய்யும் இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். மாலையில நல்ல பலன்களும் நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சமய பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரம் நிமித்தமான எண்ணங்களும் நிறைவேறும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். சுபகாரிய சிந்தனைகளும் மேம்படும். மனதில திருப்தியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சேமிப்புகளும் குறையும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று நீங்கள் திருப்தியாகவும் உணர்வீங்க. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்வது, பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்றவற்றிற்காக என்ற நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. இதன் மூலம் என்ற ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தொண்டு வேலைகள்ல அதிகமாக ஈடுபடவும் செய்வீங்க. இதனால திருப்தியாகவும் உணர்வீங்க. பணியை பொறுத்தளவிற்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிக்கு சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். திருமண உறவுல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று உங்களுடைய குடும்பத்தினருடைய எதிர்காலத்திற்காக மும்முரமாக திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிதமாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாங்க. வரவும் செலவும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. முன்பு செய்த உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி குதூகலமான போக்கும் காணப்படும். நீண்ட காலமாக குழந்தை செல்வத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்கள் உழைப்பிற்கு தகுந்த மரியாதையும் ஊதியத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களை சந்தித்து ஆசிகள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் கூடி வரலாங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் நல்லபடியாகவும் இருக்கும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் சராசரியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்துல என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நாள் என்றும் கூறலாம். தங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய எதிர்பாராத முன்னேற்றத்தை கண்டு அனைவரும் வியந்தும் பேசுவாங்க. உங்களுடைய பொழுதுபோக்கிற்காக சிறிது பணத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் செய்வீங்க. எதிர்காலத்துல அதனுடைய பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தொழில ஏற்றமும் உண்டாகும். குடும்பத்துல சமநிலையான போக்கும் காணப்படும். இன்று உங்களுடைய குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் கிட்ட ஒத்துழைப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இணைய வழியில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவின் மூலம் கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. ஆனாலும் நீங்கள் மேற்கொண்டுள்ள பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணிகள்ல கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது, இசை கேட்பது போன்றவைகள் என்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே அமைதியாகவும் ஆற்றலாகவும் உணர்வீங்க. பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக செய்தாலே போதும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிறிது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்துல குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இன்று தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடுமையாக முயற்சிகளை செய்து கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் அவ்வப்பொழுது ஏதாவது இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளிலையும் ஈடுபடவும் செய்யலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். இன்று எடுத்த வேலைகளை முழுமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பின்னடைவாக இருந்து வந்த தொழிலை நல்ல முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பிள்ளைகளிடத்துல எதிர்மறையாக பேசிவிடவும் வேண்டாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சட்ட விவகாரங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்கு உதவுவதற்கு முன்வரவும் செய்வீங்க. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வித்துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி உயர் கல்விக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை மற்றும் வீட்டு விஷயங்களை சமாளிக்கவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சில முக்கியமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சிறு சிறு மன வருத்தங்களும் தோன்றி மறையும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வித்தியாசமான கற்பனைகளினால செயல்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களும் ஏற்படும். நிர்வாக பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. செய்கின்ற முயற்சிகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். காலையிலேயே புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சிறிது மாறுதல்களையும் எதிர்பார்க்கலாம். சூழ்நிலைகளை நீங்கள் எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று தைரியத்துடனும் காணப்படுவீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பின் காரணமாக நன்மைகளையும் பெற்றுவிடலாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று குடும்ப நண்பர்களுடன் நல்லிணக்கமும் காணப்படும். நெருங்கியவர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இதுல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாம். முக்கியமாக குடும்பத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். பணவரவை விட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் தவிர்க்க முடியாததாகவும் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் துணையின் ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகளும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. இதனால தேவையற்ற நம்பிக்கை இழப்பிற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்துல சந்தோஷமும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு முடிவெடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். எலக்ட்ரீஷியன்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்கால நலன் கருதி நிலத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்களுடைய சேமிப்பு கணக்குகள் தக்க சமயத்துல உதவிகரமாகவும் இருக்கும். இன்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும்.
சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜியும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கவும் காண்பீங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகனங்களை சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட இருந்த நஷ்டங்களை நீங்கள் தவிர்க்கவும் செய்வீங்க. கவனமாகவும் இந்த இடத்துல செயல்படவும் செய்வீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனைவி இடத்துல எதிர்கால விஷயங்களை பற்றி விவாதிக்கவும் செய்வீங்க. உத்தியோகம் வியாபாரம் மேம்படுவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்று குடும்பத்துல அன்புடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. நிதி ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சுபகாரியங்கள் கைகூடியும் வரலாம். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் குறையும். ஜவுளி வியாபாரம் தொடர்பான பணிகள்ல அனுகூலமான சூழ்நிலைகளும் இருக்கும். போட்டிகள்ல ஈடுபட்டு வெற்றியையும் பெற்றுவிடலாம். நெருக்கமானவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் செயல்படுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுல நீங்க மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. முன்பின் யோசித்து செய்தாலே போதுங்க. நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுடைய தொடர்பாடல் திறமையின் காரணமாக நல்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியில சில சவால்களும் நிறைந்திருக்கும். நீங்கள் பணிகளை முடிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை புத்திசாலித்தனமாக முடிக்கவும் செய்வீங்க. அனைத்து முயற்சிகளையும் அதற்கு ஏற்ப மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் பார்த்தும் கொள்ளுங்க. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்திற்கு என்று சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது குடும்பத்தினருடன் சென்று வருவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏதாவது மறைமுக எதிர்ப்புகளினால பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. புதிய எதிரிகளும் உழைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாமன் வழி உறவினர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும்.
உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. அரசு துறையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இது உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். குறுக்கு வழியை மட்டும் யோசிக்கவும் வேண்டாம். புதியதாக தொழில் தொடங்க நினைத்தால் அதற்கான உற்சாகமான போக்கும் காணப்படும். உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள்ல எதிர்பார்த்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நெருக்கமானவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவும் உண்டாகும். புதிய பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரலாம். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். இன்று உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்கள் வளர்ச்சி பெற்று முன்னிலையில் இருப்பதாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு வேலைகள் செய்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற டென்ஷன்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே என்ற அன்பும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. உங்களுடைய கோபங்களையும் குழப்பங்களையும் அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பண பரிவர்த்தனைகளுக்கான ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று வெளிப்படையாக பேசுகின்றோம் என்று எண்ணி அதிகப்படியான பேச்சுக்கள்ல ஈடுபட்டு விடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தியும் விடலாம். தொழிலுக்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வதற்கான ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம். நெருக்கமான உறவினர்கள் கிட்ட சின்ன சின்ன விரிசல்களும் ஏற்படலாங்க. யாரிடமும் கோபமாக பேசிவிடவும் வேண்டாம். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் வேண்டாம். வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. இளைய சகோதரர்கள் யாராவது உங்ககிட்ட உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. மனதுல தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஏதாவது ஒரு வேலையில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மற்றவர்களுடைய அன்பு தொல்லையும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் கிட்ட அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்றைய நாளை சுறுசுறுப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. வணிகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல ஒரே நேரத்துல சில வேலைகளை கையில் எடுத்தும் இருப்பீங்க. இதனை இன்றே முடித்தாக வேண்டிய சூழ்நிலையுடனும் இருப்பீங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளிநாட்டுல கல்வி பயின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்புகளும் அதிகரிக்கும். நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். இணையம் சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் மேம்படும். எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் மேம்படும், நெருக்கமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நீங்கள் கடினமாக உழைக்கவும் செய்வீங்க. பொறுமையாக இருந்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை நல்லபடியாக முடித்து விடுவீங்க. இதற்காக கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதாக சிறிது கடினமாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். அன்புடனும் அரவணைப்புடனும் காணப்படுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல மகிழ்ச்சியாக கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. செலவுகளும் இருக்கும். அதுவும் இன்று உங்களுக்கு பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். கூட்டாக செய்யும் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழிலை நிலைநிறுத்துவதற்காக நீங்க பாடுபடவும் செய்வீங்க. நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க. நண்பர்கள் யாராவது உங்ககிட்ட உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இருந்து வந்த மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தொட்ட காரியங்கள் வெற்றியையும் பெற்றுத்தரும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல இருந்து வந்த எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைக்காக வாடிக்கையாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. யாரையும் எடுத்திருந்து என்று பேசிவிடவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பழைய கடன்களை தந்து முடிப்பது பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மன சோர்வும் நீங்கும். அரசியல்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு உதவிகளும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையாட்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கலை சார்ந்த பணிகள்ல புதுமையான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். இறை சார்ந்த பணிகள்ல சிந்தனையுடனும் வழிபாட்டுடனும் இருப்பீங்க. இன்று பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாழ்க்கை துணையினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை கண்ணும் கருத்துமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. கடினமான முயற்சியின் மூலம் பணியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணியின் பொழுது இருந்து வந்த சின்ன சின்ன தடைகளும் நீங்கும். இதனை எல்லாமே எளிமையாக நீங்க கடந்து வந்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் கிட்ட சூடான வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காப்பீடு மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நீங்க ஆற்றலுடனும் இருப்பீங்க. நண்பர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையினால வேலையில ஏதாவது சுணக்க நிலையும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் குறை கூறாத அளவிற்கு பணியில கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு உங்களுடைய வேலையை மட்டும் கோட்டை விட்டு விடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். என்று ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில் அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். தொழில இருந்து வந்த நஷ்டமான போக்குகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். சொந்த பந்தங்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்று தைரியத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வெற்றியையும் பெற்றுவிடலாம். புதிய நண்பர்களுடைய தொடர்பினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல சக ஊழியர்களுடைய ஆலோசனைகளும் தேவைப்படும். குடும்ப வாழ்க்கை மற்ற நாட்களை விட சிறப்பாகவும் இருக்கும். மாலையில சுப காரியங்களுக்காக செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சகோதரர்களும் என்று உங்களிடத்துல அன்பாகவும் உணர்வாங்க. உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். செய்கின்ற முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிறுதூர பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணிபுரியும் இடத்துல எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சில எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அவர்களும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. பொது கூட்டங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணி தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். திருமண உறவுல திருப்தியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய வாக்கு திறமையை காட்டி வேலை வாய்ப்புகளை பெருக்கியும் கொள்வீங்க. மருத்துவர்கள் பொறியாளர்களுக்கு சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பங்கு பரிவர்த்தனை தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு சற்று குறைவாகவும் இருக்குங்க. இதனால என்று நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சக பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில்ல இருந்து வந்த தொய்வு நிலை எல்லாமே மாறுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் குறையும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நல்ல செய்திகளை கேட்கவும் செய்வீங்க. குடும்ப சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்து கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக ஆன்மீக பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய் வழியில ஆதரவுகளும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவும் நடைபெறும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ப தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைப்பது மாற்றத்தினை தருவதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த இன்னல்களும் குறையும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபமாக பேசுவதை குறைத்தும் கொள்ளுங்க. செல்ல பிராணிகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். தெளிவாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்னல்களும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல அதிகப்படியாக நீங்க பேசிவிடவும் வேண்டாங்க. ஆலோசனைகளை கூறவும் வேண்டாம். இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை முடிப்பதற்கு முன்பாக 1-2 முறை பார்த்துக் கொள்வதும் நல்லது. இல்லை என்றால் செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணியில கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அரவணைப்புடனும் இருப்பீங்க. உங்களுடைய அன்பையும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடனும் காணப்படும். சில செலவுகளும் இருக்குங்க. அதற்கு ஏற்ப பணவரவும் இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. அதையும் தாண்டி ஏதாவது அவப்பெயரும் ஏற்பட்டும் விடலாம். கவனமாகவும் இருங்க. வேலை விஷயமாக ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியதும் இருக்கும். மற்ற இடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வாகன கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று சில விஷயங்கள்ல திட்டமிடுவது ஒன்று, நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். பண பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தங்களுடைய தொழில முன்னேற்றமும் உண்டாகும். இது தொடர்பான முக்கியமான தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்காக புதிய திட்டங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. இன்றைய நாள் முழுவதையுமே நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். மற்றவர்களுடைய ஆலோசனைகள்ல அளவாக கேட்பதும் நல்லது. இல்லற வாழ்வில சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளும் நிறைவேறும். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. சிந்தனையின் போக்கில கவனமாகவும் இருங்க. மறதி சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளையும் பேசுவதையும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் ஏதாவது புதிய புதிய விஷயங்களும் தோன்றலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கவலைகளும் நீங்கும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை சாதகமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில நல்ல ஒரு புரிந்துணர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல முக்கியமான விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட வகையில அமைதியான போக்கும் காணப்படும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். ஞாபக மறதியினால நல்ல வாய்ப்புகளை கோட்டை விட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல மூக்கை நுழைக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களுடைய திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன கவலைகளும் நீங்கி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. செலவுகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்க பலமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சிலருக்கு வீட்லயும் சரி அலுவலக பணிகளையும் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சற்று சிக்கனமாக இருப்பதும் நல்லது. அண்டை அயலார் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எரிச்சலையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிகள் சாதகமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. மாற்றங்களும் ஏற்படலாம். லாபகரமான சூழ்நிலைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆதரவுகளையும் பெற்று விடுவாங்க. வீட்டுல உள்ள வயதானவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நீண்ட காலமாக மற்றவர்கள் கிட்ட சிக்கி இருந்த பணம் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உத்தியோக மாற்ற பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பயணங்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. தடங்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.